முன்னாடி உள்ள பெட்டிலாம் வந்து எதிர்கால பெட்டி. உன்னோட 40 வயசுல வந்து நீ எப்படி இருக்கான்னு பாக்கணுமா அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து கதவு இருக்குமா, கதவு வந்து பூட்டு போடாமலே போவாங்களாம். இவங்களுக்கு வந்து எப்படி வந்து தோணும்னா, அப்பாவுக்கு வந்து என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா, புத்தகத்தை யாரும் வந்து திருடிட்டு போக மாட்டாங்களே, அதை தவிர திருடுறதுக்கான எந்த பொருளும் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன புக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ வந்து நான் முத்துக்குமார் எழுதின வேடிக்கை பார்ப்பவன் அப்படின்ற புக் தான் வந்து இன்னைக்கு புக் பார்க்க போறோம். ஸோ வந்து இந்த புக்குமே வந்து நான் வந்து அணிலாடும் ஒன்றில் வந்து ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க பார்க்கலன்னா நீங்க அந்த புக் வந்து போயிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ வந்து இந்த புக்குமே வந்து அந்த புக்கோட கண்டினியூ மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ வந்து அந்த புக் படிச்சுட்டே என்னால கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நாள் வந்து தூங்கவே முடியல. அவ்வளோ ஒரு இதுவா ஏதோ ஒரு பாரமா இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ வந்து இந்த புக் வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி. அது வந்து என்னன்னா, உறவுகள பத்தி மட்டும் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து எப்படின்னா, அவங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணாங்க, சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி, அவங்களோட ஒரு பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி மாரியே வந்து இந்த புக் வந்து இருந்துச்சு. சோ வந்து இதுவுமே படிக்கும்போது, அதோட அப்படியே தொன்று தொட்டு வந்தா மாரியே, அதோட தொடர்ச்சி மாரியே இருந்துச்சா. சோ வந்து அதுக்கு ஈக்குவலா தான் இந்த புக்குமே. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த புக் வந்து படிச்சிருந்தா சொல்லுங்க, ஓகேவா? இல்லன்னா நீங்க கண்டிப்பா வந்து இந்த புக் வந்து படிங்க. அணிலாடம் ஒன்றில் வேடிக்கை பார்ப்பவன். இது 2மே நீங்க வந்து கண்டிப்பா படிக்க வேண்டிய புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நீங்க இப்ப வந்து ஏதோ ஒரு விஷயத்த தொலைச்சிட்டு தேடுறீங்கன்னா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புக் வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா? நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லனாலும் கண்டிப்பா படிங்க. உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு 2 புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஓகேவா? சோ வந்து புக்ல வந்து என்னன்னா, இவங்களோட சின்ன வயசுல இருந்து வர மாரி தான் இருக்கும். சோ வந்து சின்ன வயசுல அம்மாவோட வயித்துல இருந்தே எப்படி குழந்தைங்க வந்து தலையில இருந்து தானே வெளில வருவாங்க. இவங்க வந்து கால்ல இருந்து வெளில வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கும். கால்ல இருந்து தான் வந்து பொறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோலயே அப்படியே சொல்லி இருந்திருப்பேன். சோ வந்து அம்மா வந்து இவங்களுக்கு 4 வயசு இருக்கும்போதே வந்து இறந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பா தான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சோ வந்து அப்பா வந்து என்னன்னா ஒரு புக்கு வந்து அப்படி படிக்கிறவங்க. இவங்க 2 பேருமே வந்து புத்தக புழு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட் வந்து எப்படி வந்துச்சுன்னா, அப்பா கிட்ட இருந்து தான் வந்ததா இருக்கும். சோ வந்து அப்பா வந்து என்னென்ன புக்ஸ் படிக்கிறாங்க. அப்பா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து தமிழ் ஆசிரியரா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சோ வந்து அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணும்போது அப்பாவோட சேலரியையும் தாண்டி வந்து அவங்க என்னன்னா வீடு ஃபுல்லா வெறும் புக் தான் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அப்பா வீட்டுல வந்து கதவு இருக்குமா, கதவு வந்து பூட்டு போடாமலே போவாங்களாம். இவங்களுக்கு வந்து எப்படி வந்து தோணும்னா, அப்பாவுக்கு வந்து என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா, புத்தகத்தை யாரும் வந்து திருடிட்டு போக மாட்டாங்களே, அதை தவிர திருடுறதுக்கான எந்த பொருளும் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சோ அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போதும் அது ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஊர்ல உள்ள ஸ்கூல்ல தான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க. சோ 6th வந்து என்னன்னா வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல வந்து போயிட்டு அப்பா வந்து சேர்த்து விட்டாங்க. அதுதான் அவங்க ஊர்ல உள்ள ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். சோ வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரே ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா வந்து என்னன்னா, ஸ்கூலுக்கு போக போக அப்படியே பயத்தோடயே அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து போறாரு. சோ அங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அங்க ஸ்கூல்ல வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியே மாறிடுது. சோ வந்து படிச்சு வராரு. படிச்சு வரும்போது இவரு சின்ன வயசுலயே வந்து அப்பாவோட அந்த புக் படிக்கிற பழக்கத்தினால இவரும் குட்டி குட்டியா கவிதை எல்லாம் எழுதுறாரு. ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு வந்து வராரு. அந்த ஸ்கூல் படிக்கிற பழக்கத்துல இருந்து அந்த கவிதை எழுதுற பழக்கமும் இருக்கு. அப்பா வந்து என்னன்னா இந்த கவிதை மன்றங்கள்லாம் நடக்கும்ல, அங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் போகும்போது இவரோட நட்பு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து விரியுது. விரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இவர் கவிதை எழுதி படிக்கிறது, அப்புறம் எழுத்தாளர்கள் கிட்ட எல்லாம் வந்து இவருக்கு வந்து நிறைய வந்து கம்யூனிகேஷன் வந்து கிடைக்கிறது. சோ வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்றாருன்னா, சரி ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இவருக்கு புக் படிக்கிற பழக்கத்திலேயே வந்து பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து பிடிச்சதுனால என்ன பண்றாருன்னா, இவர் கண்டிப்பா வந்து பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் வந்து நல்லா பிசிக்ஸ் படிக்கிறார். ஸோ பிஎஸ்சி வந்து பிசிக்ஸ் படிக்கிறாங்க. ஸோ பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து 95% வந்து மார்க் வாங்குறாங்க. வாங்கிட்டு சரி அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னா, கவிதை எழுதுறதுலே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து தொடர்கள் அந்த மாதிரி அந்த பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் சின்ன சின்ன அந்த இதழ்களுக்கெல்லாம் வந்து கவிதை வந்து எழுதி தராங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கே வந்து
சரி நம்ம வந்து அப்பா கூடயே இருக்கோம். அப்பாவுக்கு வந்து செலவுலாம் வைக்கக்கூடாது. நம்மளே வந்து ஏதாச்சும் சிறு தொழில்லாம் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய், "அப்பா நான் ஒரு பொட்டி கடை வைக்க போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ அந்த மாரி வந்து சொல்லும்போது என்னன்னா, அப்பாவும் வந்து கையில வந்து காசு எடுத்து குடுக்குறாரு. காசு எடுத்து குடுத்தோனே இவங்களும் போய் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. வச்சுட்டு பாக்ஸ்லலாம் வந்து போட்டு வச்சிருப்பாரு. பார்த்தா எல்லாரும் வந்து கடன் சொல்லி வாங்கிட்டு போவாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னன்னா, "அன்னைக்கு நான் உனக்கு நாவப்பழம் குடுத்தேன்ல, அதனால வந்து இன்னைக்கு நீ எனக்கு இது தரமாட்டியா?" அப்படின்னு சொன்னோனே, இவராலயும் எதுவும் சொல்ல முடியாது. சோ வந்து என்னன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாரி அந்த இது முடிஞ்சிரும். சோ வந்து அதுக்கப்புறம் என்னன்னா, நான் வந்து தங்க மீன் வந்து விக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஊர்ல இருந்து வந்து மீன் வாங்கிட்டு வருவாங்க. குட்டி குட்டி மீனா. மீன் வாங்கிட்டு வந்து இவரு வீட்ல நெறைய ஹார்லிக்ஸ் பாட்டில்லாம் இருக்கும். அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில்ல போட்டு குடுப்பாரு. அந்த மீன் வந்து இது குட்டி போட்டுச்சுன்னா, காசு வந்து ஒரு மீனுக்கு இவ்ளோ அப்படின்னு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. மறுநாள் வந்து இவர் காலையில எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் வீட்டு வாசல் முன்னாடி வந்து கூட்டமா நிப்பாங்க. பார்த்தா அந்த மீனெல்லாம் செத்து போயிருக்கும். திரும்பி வந்து இவருக்கு வந்து அந்த காசு எல்லாத்தையும் திரும்பி ரிட்டர்ன் தர மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் வந்து ஹோல்சேல்ல துணி எடுத்து துணி வித்து பெரிய பணக்காரனா ஆகப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, துணியெல்லாம் வித்துட்டு வருவாரு. அந்த துணிய வந்து நீங்க வச்சுக்கங்க. நீங்க வந்து எனக்கு தவணையா பணம் குடுத்தா போதும். நான் மாசம் மாசம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது 2வது மாசமே கிட்டத்தட்ட போகும்போது, "என்னப்பா துணி இது எல்லாம் நஞ்சு போயிடுச்சு. நீ வந்து குடுத்த காச வந்து திரும்ப கேட்காம இருக்க. நீ சந்தோஷப்பட்டுக்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. "ஐயய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, கொஞ்ச நாள் இப்படியே போகும். இப்படியே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னன்னா, இவருக்கு ஃபோட்டோகிராஃபி மேல ஆசை வரும். அங்க ஊர்ல வந்து ஒரு ஸ்டூடியோ இருக்கும். ஸ்டூடியோக்கு இவரும் இவரோட அத்தையும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போவாங்க. சோ வந்து அதுக்கப்புறம் என்னன்னா, சரி நம்ம ஃபோட்டோகிராஃபி தான் நம்மளோட லைஃப் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து ஆசைப்படுவாரு. அப்பா கிட்ட காசு வாங்கி ஒரு குட்டி கேமரா வாங்கி ஃபோட்டோலாம் எடுப்பாரு. பார்த்தா அதுல ஃபிலிம் வந்து ஃபோட்டோ வேற எங்கேயோ இருக்கும். இவரு எடுத்த ஃபோட்டோ வேற ஏதோ இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்டூடியோல வந்து இவருக்கு வந்து கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லி தருவாங்க. சோ சொல்லி தந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னன்னா, இவரு வந்து அத பார்த்துட்டு வந்து ஃபோட்டோலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பாரு. அந்த ஊர்ல உள்ளவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு திட்டு வாங்கிட்டு வந்துருவாரு. ஏன்னா ஃபோட்டோ எதுவுமே வந்து ஒழுங்கா வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னா, ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அந்தந்த ஊர்ல அவங்கவங்க இப்ப வந்து ஒரு தாத்தா மாடு மேய்க்கிறாங்கன்னா, அவங்கள அப்படியே ஃபோட்டோ எடுத்து தர்றது. அந்த மாரி வந்து அவங்கவங்க தொழில வச்சு ஃபோட்டோ எடுத்து தர சொல்லி அந்த ஊர்ல உள்ளவங்க கேட்பாங்க. சோ ஒரு தாத்தா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் மரத்து மேல பனை மரத்து மேல வந்து ஏறி நிப்பேன். நீ அத எனக்கு ஃபோட்டோ எடுத்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவரும் வந்து அதை வந்து எப்படி லைவா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து ஆலமரத்து மேல ஏறுவாரு. ஆலமரத்து மேல ஏறி நுனியில போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தா உடைஞ்சு கீழ விழுந்துறாரு. ஆனா ஃபோட்டோ எடுத்துருவாரு. உடைஞ்சு கீழ விழுந்தோனே ஒரு முட்டியில அடிபட்டுரும். சோ வந்து இந்த மாரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து என்னன்னா, அ இதுலயும் போலாமா, இதுலயும் போலாம்னா எல்லா டைரக்ஷன்லயும் போய் போய் கடைசியில வந்து இவரு சின்ன வயசுல இருந்தே இவருக்கு வந்து கவிதை வந்து இவருக்கு ஒரு பெரிய இதுவாவே இருக்கும். இவர் வந்து படிக்காத புக்ஸ்னா அப்பாவே வந்து அவ்ளோ கிட்டத்தட்ட லட்சம் புக்ஸ் கிட்ட வாங்கி வச்சிருப்பாரு. சோ அப்பா வந்து கடன் வாங்கி வாங்குன புக்ஸுக்கும் இவரு வந்து கடன் வந்து இது பண்ற மாரி இருக்கும். சோ வந்து இந்த சைடையும் இப்படி பார்த்தா, அவர் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இது ஃபேமிலி வந்து ஹஸ்பண்ட் ஒரு பையன், குட்டி பையன் இருப்பான். சோ வந்து அந்த குட்டி பையன் பண்ற குறும்பு தான் வந்து இவர வந்து இன்னும் நெறைய வந்து யோசிக்க வைக்கும். இது நம்ம பையன் எப்படி கேட்டான் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பையன்கிட்ட வந்து ஒரு கதை வந்து சொல்லியிருப்பாரு. இவரு பையனுக்கு வந்து ஸ்கூல் போகுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோனே, டேய் உங்க மிஸ் வந்து இந்த மாரிலாம் சொன்னாங்கடா. எனக்கு வந்து இது வேணு மிஸ்ன்னு ஒரு மிஸ்ஸு. அவங்க வந்து நல்லா பெருசா கொண்ட போட்டுருப்பாங்க. கையில ஸ்கேல் வச்சிருப்பாங்க. அடிப்பாங்கடா. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஒரு நாள் அந்த பையன் வந்து இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்து எழுப்புவான். அப்பாப்பா உங்க மிஸ் வந்திருக்காங்க. எப்படி அதனால சும்மா சொன்னேன்டா. அப்படிலாம் யாரும் இல்லடா அப்படின்னா, வந்து பாருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அதே மாரி ஒருத்தவங்க இருப்பாங்க. பார்த்தா அவங்க வந்து கடைசியில சொல்லிட்டு போவாங்க. உன் வாயிலேருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அது வந்து நிஜமா நடக்கிறது. அதனால பார்த்து பேசுன்னு. இன்னைய வரைக்கும் அவருக்கு அந்த மிஸ் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. சோ வந்து அந்த மாரி வந்து நெறைய இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து இவரு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எப்படி எப்படி முன்னேறி போனாரு. இவருக்கு வந்து சினிமால வந்து எப்படி சான்ஸ் கிடைச்சது. கவிதை எழுதுறதுக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது. இவரோட ஃபர்ஸ்ட் புக் வந்து கவிதை புக் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணாரு? யார் மூலியமா ரிலீஸ் பண்ணாரு? பாரதி ராஜாவா இருக்கட்டும், பாலு மகேந்திரா சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இவருக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணாங்க?
ஆக்சுவலா வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து டக்குனு கிடைச்சிடாது. அதுக்காக வந்து இவரு வந்து நெறைய கஷ்டப்பட்டுருப்பாரு. எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இடத்துக்கு முன்னேறி போயிட்டு எல்லாரோட சப்போர்ட்டும் கடைசியில வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஸ்கூல் படிக்கும்போதும் நெறைய கவிதை எழுதியிருப்பாரு. காலேஜ்லயும் வந்து நெறைய கவிதை போட்டிலாம் வந்து ஆ நாவலர் வந்து பரிசெல்லாம் வந்து பெற்றிருப்பாரு. ஸோ வந்து அந்த மாரி இவரோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவிதை சொல்லிட்டு ஒரு 3 லைன்ல வந்து கவிதை சொல்லிட்டு, அங்க எல்லாரும் பக்கம் பக்கமா கவிதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கெல்லாம் எங்க பிரைஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவரு தூங்குறதுக்கு போயிடுவாரு. வீட்டுக்கு போயிடுவாரு. அப்ப சாயங்காலம் வந்து அவர் ஃப்ரெண்ட் வந்து சொல்லும், "உன்னோட கவிதைக்கு தான் அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி வந்து ஒவ்வொரு டைமுமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி, இவர் வந்து ஆக்சுவலா வந்து இப்ப இருக்கிற ஒரு நிலைமை வந்து அடைஞ்சிருப்பாரு. இவருக்கு வந்து தெரியுமா இது நம்ம சின்ன வயசுல இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அதுல வந்து ஒரு செக்ஷன் வரும். அதுல வந்து அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஒரு பெட்டி பெட்டியா ட்ரெயின் வந்து இவர் வந்து ஒரு ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு வந்து போயிட்டு இருப்பாரு. மதுரைக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்காக போறப்போ. ஸோ வந்து அங்கன்னா அந்த ட்ரெயின்ல பெட்டியில வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. கடவுள் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லுவாரு, "ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் உன்னோட 5 வயசு" அப்படின்னு சொன்னோனே, இவர் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா போய் 5 வயசுலேருந்து 10 வயசு, 15 வயசுன்னு சொல்லிட்டு வருவாரு. ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தோனே, முன்னாடி உள்ள பெட்டிலாம் வந்து எதிர்கால பெட்டி. உன்னோட 40 வயசுல வந்து நீ எப்படி இருக்கான்னு பார்க்கணுமா? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே இவர் வந்து சொல்லியிருப்பாரு, இல்ல, இல்ல வேண்டாம். நாளைக்கு வந்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சாலே கஷ்டம். நான் வந்து இதுக்கப்புறம் உள்ளத வந்து பார்க்க வேண்டாம். எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்தத பார்த்த வரைக்கும் போதும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் விட்டு இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இவர் வந்து எழுதியிருக்கும்போதே வந்து என்னன்னா, அதுல சில இடத்துல வந்து தெரியும். ஒருவேளை இவருக்கு தெரிஞ்சிருக்குமா ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இவரோட அப்பா, அம்மா எல்லாருமே அடிக்கடி அவரோட கனவுல வந்து வருவாங்க. அம்மா வந்து கனவுல வர்றது வந்து அணிலாடும் முன்றில் புக்ல வந்து சொல்லியிருப்பாரு. சோ வந்து அப்பா வந்து கனவுல வர்றது, ஒரு ஒரு இடத்துலயும் நின்னு அவர்கிட்ட பேசுற மாரி இருக்கிறது. இவரும் இவரோட அப்பாவும் சின்ன வயசுல வந்து ஒரு நிலாவ வந்து கிணத்துல வந்து பார்த்திருப்பாங்க. இப்ப வந்து அப்படி எதுவும் இருக்காதுல்ல. சோ வந்து அத வந்து அவரோட பையனும் இவரும் பார்த்திருப்பாங்க. அப்பாவும் இவரும் பார்த்திருந்ததையும் வந்து பார்த்துட்டு ரொம்ப வந்து இது பண்ணுவாரு. அப்புறம் வந்து இவங்க ரொம்ப ஏழையா இருக்கவங்க மாடியில வந்து என்னன்னா, கூரை வீடு தான் இவரோட வீடு. இவரோட வீட்ல இருந்து பார்த்தா நட்சத்திரம் வந்து தெரியும். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல கூட படிக்கிறவங்க வீடு எல்லாமே வந்து என்னன்னா, பெரிய பெரிய வீடா இருக்கும். "அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க கூட்டிட்டு வரதுக்கே எனக்கு வந்து கூச்சமா இருக்குப்பா. நம்ம வீடு வந்து கூரை வீடு" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் அப்பா சொன்னாரு, "எத்தன பேருக்குடா இந்த மாரி படுத்துக்கிட்டே வந்து வானத்துல நட்சத்திரத்த பார்க்கிற வீடு கிடைக்கும்? உன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொன்னோனே நீ பெருமையா கூட்டிட்டு வா. உங்களுக்கு இங்க வந்து இருக்கிறது குடுத்து தான் வச்சிருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு. சோ வந்து கடைசியா வந்து சீமான் சார் தான் வந்து என்னன்னா, இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து திரைப்பட பாடல் எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பு குடுத்திருப்பாங்க. சோ வந்து இவர் வந்து தூர்ன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. சோ அந்த கவிதை மூலமா என்னன்னா, இவருக்கு வந்து நெறைய வந்து அங்கீகாரம் வந்து கிடைக்கும். சோ வந்து அவரோட ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே அவர் பட்ட கஷ்டமும் இருக்கும். அந்த கஷ்டத்தினால இவருக்கு கிடைச்ச ஒரு இதுவும் இருக்கும். அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு கஷ்டப்பட்டதா இருக்கட்டும். இப்போ வரைக்குமே அவர் வந்து என்னன்னா, பணம் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாரி தான் இருப்பாரு. இப்ப அவரு ஒரு டைம் வந்து லிஃப்ட்ல வந்து என்னன்னா, ஒருத்தவங்க வந்து பாப்பாரு. பாத்துட்டு வந்து, "நீங்க வந்து வாடகை வீட்ல இருக்கீங்களா? இல்ல வந்து சொந்த வீடா?" அப்படின்னு சொன்னோனே, "வாடகை வீடு தான் சார்" அப்படின்னு சொன்னோனே, ஆக்சுவலா இவரு அப்ப வந்து ஒரு கவிஞரா தான் இருப்பாரு, பாடலாசிரியரா. ஆனா அவரு இவர பாத்துட்டு, "ஓ! வாடகைக்கு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு போயிடுவாரு. சோ அப்ப வந்து ஒரு கரப்பான்பூச்சி வந்து பாட்டு பாடுற மாரி, கரப்பான்பூச்சி வந்து கவிதை சொல்ற மாரி இருக்கு. சோ வந்து இந்த புக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வாங்கி படிங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஃபீல் குட் புக் மாரி இருக்கும். சோ வந்து நீங்க வாங்கி படிச்சுட்டு, எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இதுக்கு முன்னாடியே படிச்சிருந்தீங்கனாலும், உங்களுக்கு நான் சொன்னத விட தாண்டி வேற என்னலாம் விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேவா? சோ வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுச்சு. சோ நாளைக்கு வந்து இன்னொரு புக்ல வந்து பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.